Hello friends, இன்னைக்கு இந்த ஸ்டெஃபன் சீரிஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இது வந்து ஒரு பேஸான வீடியோ கேட்குறீங்கன்னா ஆமாம் டெஃபினட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெஃபன் ஆப்பை வந்து எப்படி வந்து உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை ஆப்பிள் ஆப் ஸ்டோரோ சரிங்களா ரெண்டு பேருக்கும் வந்து சேம் ப்ராசஸ் தான் இருக்கும். நான் இப்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன், இதில் வந்து எப்படி என் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேலட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா சொரானா வேலட் பெஸ்ட்டாக இல்லை வந்து பிஎன்பி வேலட் பெஸ்ட்டாக எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவேஷன் கோட் கொடுக்க போகிறேன் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைல் ஸ்டோனை வந்து கிராஸ் பண்ணியிருக்கோம். இதனால் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து என் வீடியோஸ் ஒவ்வொரு வீடியோஸ் நான் வந்து ஸ்டெஃபனை பற்றி நான் போடுறேன்னா அது கூடவே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆக்டிவேஷன் கோட் கொடுக்கறதா இருக்கேன் சரிங்களா. அது வந்து கிடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா லக்கி வின்னர்ஸாக தான் கொடுக்கும், செலக்டட் மெம்பர்ஸ் கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கமெண்ட் பிக் பண்ணி அவங்களுக்கு வந்து நான் கொடுத்துருவேன் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பாருங்கள். அப்போனா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஆக்டிவேஷன் கோட் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த ஆக்டிவேஷன் கோடு ஏன் நான் முக்கியம்னு சொல்கிறேன்னா, ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆப்புக்குள்ளே நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது காயினும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி காயினும் சரி ஜிஎம்டி காயினும் சரி ஒவ்வொரு நாளைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஏறிக்கிட்டே தான் இருக்குது. நான் வந்து என்ட்ரு ஆகிற சமயம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து $3.8 $3.5 இருந்துச்சு. இப்போ ஒரு ஜிஎஸ்டியோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து $6.25 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஜிஎஸ்டி காயின், அப்படியே டபுள் த டைம் சரிங்களா. நான் வாங்கும்போது ஒரு என்எஃப்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 8 சோல் கொடுத்து வாங்கினேன். இப்போ ஒரு என்எஃப்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 14 சோலுக்கு மேலே 14.5 சோலுக்கு மேலே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதெல்லாம் வந்து இந்த வீடியோ பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஸ்ரீனிவாசன், நீங்கள் பார்த்தது எவ்ரிதிங் குரூப் சேனல். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணேன். அப்படின்னா போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாமே ட்ரெயின் வச்சோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்கேன். இந்த ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஆப்பை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 100 MB கிட்ட இருக்கும் சரிங்களா. அது கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்துங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஆப் பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆண்ட்ராய்டு 8 மேலே பில்ட் பண்ணிருக்க ஃபோனுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும் சரிங்களா. எல்லோரும் வந்து நல்ல ஃபோன் தான் யூஸ் பண்ணுவோம், அதனால் வந்து அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஓகே, என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மொபைலில் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது காட்டுறேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு வந்து ஆரஞ்சு கலர் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக வந்து ஒரு ஆக்டிவேஷன் கோட் இருக்குது சரிங்களா. இது தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கிவ்அவே கொடுக்குறதா இருக்கேன். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதை பார்ப்போம். மெயினாக இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து உங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட மெயில் ஐடியை வந்து என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சென்ட் கோட் கொடுங்க. உங்கள் மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணி லாகின் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் அக்கௌண்ட் வந்து டேரெக்டாக வந்து சைன்அப் ஆகிடும் சரிங்களா. நீங்கள் வந்து சைன்அப் வந்து ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும் சரிங்களா. ஒன்ஸ் வந்து நீங்கள் லாகின் கொடுத்துட்ட உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆக்டிவேஷன் கோட் கேட்கும் சரிங்களா. இது எப்படின்னா ஒரு அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஆக்டிவேஷன் கோட் கொடுத்தா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா. இந்த ஆக்டிவேஷன் கோட் எங்கே கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஆக்டிவேஷன் கோட் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டிஸ்கார்ட் கம்யூனிட்டி யூசர்ஸ்லையோ நெக்ஸ்ட் வந்து டெலிகிராம் கம்யூனிட்டியோ பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட கோட்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அங்கேருந்து எடுத்துக்கலாம். அந்த குரூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து கோ கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அவங்களோட லிங்க் ட்ரீயோட லிங்க் வரும். இதில் என்ன பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்யூனிட்டியோட எல்லா பேஜஸும் இங்கே இருக்கும், அவங்களோட வெப்சைட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ப்ரைஸ் என்ன இருக்குது, காயினோட ப்ரைஸ் இருக்குது, கவர்னன்ஸ் டோக்கனோட என்ன இருக்குது, அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இன்கேம் கரன்சி அதாவது ஜிஎஸ்டியோட ப்ரைஸ் என்ன இருக்குது சரிங்களா, யூட்டிலிட்டி டோக்கன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்கும் சரிங்களா. நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட்லேயும் டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணிங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 1000 கோட் கொடுக்குறதா இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மெம்பர்ஸ் நம்மளாட்டு இருக்க மெம்பர்ஸ் யூஸ் பண்ணுற மெம்பர்ஸ் ஆல்ரெடி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 10 எனர்ஜி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஷூ வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு 10 எனர்ஜி அதாவது ஒரு நாளைக்கு 2 எனர்ஜி வருதுன்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கோட் கிடைக்கும். எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்போதைக்கு ஒரு கோட் கிடைச்சிருக்கா, நான் வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 10 எனர்ஜி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா. அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆக்டிவேஷன் கோட் கிடைக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்கும் கொடுத்து அவங்க வந்து விளையாட ஆரம்பித்தாங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு எந்த ஒரு ரெஃபரல்லாம் இது கிடையாது, ரெஃபரல் லிங்க் கேட்டிங்கன்னா அது கிடையாது. அது ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவேஷனுக்காக தான் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன பண்ணால் இது மாதிரி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கோட் என்டர் பண்ணி நெக்ஸ்ட் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும். இதில் என்ன வந்து சொலானா செயின் பிஎன்பி செயின் கேட்கும். என்னை பொறுத்தவரையும் இப்போதைக்கு நீங்கள் வந்து ஒரு பிகினராக என்டர் ஆகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா சொலானா செயினை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பிஎன்பி செயினை விட பார்த்தீங்கன்னா சொலானா செயினில் உங்களுக்கு என்எஃப்டி பார்த்தீங்கன்னா பாதி ரேட்டு கிடைக்கும் சரிங்களா. பினான்ஸ் ஸ்மார்ட் செயினில் போயிட்டு ஏமாந்துடாதீங்க, எல்லாமே மொக்க என்எஃப்டி தான்.
சரிங்களா. நீங்கள் வந்து இங்கே இருக்கிறதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்து வாங்கிடாதீங்க. ஒவ்வொரு பிஎன்பியும் பார்த்தீங்கன்னா இப்போ அரௌண்ட் வந்து $380 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சோல் பார்த்தீங்கன்னா $93 சரி $96 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா. $96-98 இதை விட பார்த்தீங்கன்னா 3 மடங்கு அதிகமாக இருக்குது. டபுள் த ப்ரைஸ் பண்ணல, ட்ரிபிள் த ப்ரைஸ். சரிங்களா. அதுக்கெல்லாம் ஹைப்பே கிடையாது. பிஎன்பி செயின் போயிடாதீங்க. சொலானா செயின்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டில் கிடைக்கும், நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் கிடைக்கும். சரிங்களா. பிஎன்பி செயின் போயிடாதீங்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கு பினான்ஸ் ஸ்மார்ட் செயினில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐஜிஓ கனெக்ட் பண்ணாங்க, அதில் NFT இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இங்கே கொண்டு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கிளிக் பண்ணும்போது சொலானா கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிங்க. உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக இப்படி தான் இருக்கும். சரிங்களா. இதில் வந்து இந்த கார்னரில் வந்து எஸ்ன்ற ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் இதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து என்னென்னா இங்கே வந்து பிளாக் செயினில் வந்து பார்த்தீங்கன்னா சொலானா செயினை வந்து சூஸ் பண்ணிக்கங்க. இங்கே 2 செயின் காமிக்கும், நீங்கள் சொலானாவே சூஸ் பண்ணிக்கங்க. இப்படி சூஸ் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வேலெட் இருக்கும். ஒன்று ஸ்பெண்டிங் வேலெட், இன்னொன்று வந்து உங்களோட மெயின் வேலெட். சரிங்களா. இதில் என்ன ஸ்பெண்டிங் வேலெட் என்ன மெயின் வேலெட்னா, இந்த ஸ்பெண்டிங் வேலெட் வந்து இந்த ஆப்குள்ளேயே இருக்க வேலெட். சரிங்களா. நீங்கள் வந்து இந்த கேமில் வந்து உங்கள் இமெயில் வந்து இந்த வேலெட்டோட கனெக்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட வேலெட் வெளியே இருக்கும். சரிங்களா. இது ரெண்டுத்தையும் வந்து கனெக்ட் பண்ணிப்பீங்க. இந்த ஸ்பெண்டிங் தான் மெயினான வேலெட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயின் வேலெட் வந்து நீங்கள் வெளியே யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா லைக் எக்ஸாம்பிள் வந்து சோலட் வேலெட் ஆர் வந்து ஃபேண்டம் வேலெட். அப்படி அந்த வேலெட் இல்லைனா கூட நீங்கள் இந்த வேலெட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா. இந்த வேலெட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஒரு ஆப்ஷன் வரும், கிரியேட் வேலெட் ஆர் இம்போர்ட் ஏ வேலெட் யூசிங் சீட் ஃபேஸஸ். சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, உங்ககிட்ட ஆல்ரெடி வந்து சொலானா வேலெட் இருக்குன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து இம்போர்ட் ஏ வேலெட் யூசிங் சீட் ஃபேஸஸ் லைக் வந்து சோலட் வேலெட்டில் இல்லை வந்து ஃபேண்டம் வேலெட்டோட சீட் ஃபேஸஸ் எடுத்து வச்சுப்பீங்களே சொலானா வேலெட்டு. சரிங்களா. அந்த வேலெட்டோட ஃபேஸஸ் எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் வேலெட் அது கிடையாது. இது பார்த்தீங்கன்னா சொலானா வேலெட் சொல்கிற பாருங்க, சோலட் வேலெட், ஃபேண்டம் வேலெட், இது மாதிரி வேலெட்டோட சொலானா வேலெட்டோட ஃப்ரேசஸ் வந்து இங்கே வந்து இம்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களோட வேலெட் வந்து அங்கே நீங்கள் ஏதாச்சும் சோல் வச்சிங்கன்னா இங்கே வந்து டேரெக்டாக காமிக்க ஆரம்பிச்சிடும். இல்லை ப்ரோ என்கிட்ட எதுவும் இல்லைன்னா இங்கே டேரெக்டாக வந்து கிரியேட் ஏ நியூ வேலெட் கொடுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேசஸ் இருக்கும். அந்த ஃப்ரேசஸை வந்து காப்பி பண்ணி வச்சுங்க. சரிங்களா. லைக் வந்து ஒரு டைரியில் வந்து நோட் பண்ணி வச்சுங்க, இல்லை வந்து ஒரு ஃபைலில் வந்து போட்டு வச்சுங்க. சரிங்களா. உங்கள் சிஸ்டம்லேயோ இதுலேயே வச்சோம். சரிங்களா. ஓகே, அப்படி பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்கள் வேலெட் வந்து க்ரியேட் ஆகிடும். சரிங்களா. இந்த க்ரியேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஓகே நான் சொன்ன பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸஸ் வந்து ஆல்ரெடி வேலெட் இருந்துச்சுன்னா உங்கள் ஃபேஸஸ் என்டர் பண்ணி உங்கள் இமெயிலுக்கு வந்து ஒரு கோட் போகும். சென்ட் கோட் கொடுத்தீங்கன்னா உங்கள் இமெயிலுக்கு ஒரு கோட் போகும். அதை கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா உங்கள் வேலெட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடும். சரிங்களா. இப்போ வந்து நான் என்னுடைய ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்குன்றத. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய NFT. சரிங்களா. இது NFT. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த எஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஸ்பெண்டிங் வேலெட் அண்ட் என்னுடைய வேலெட் இருக்குது. அதாவது இந்த கேமில் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 5.13 GST இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து GMT காயின் 0 இருக்குது. அடுத்து சோல் பார்த்தீங்கன்னா 0.04 சோல் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃபீஸ்க்காக. சரிங்களா. நீலி $1 சோல் வச்சுருந்தா ஒரு $2 சோல் வச்சுருந்தாலே போதும், ஒரு மாதத்துக்கு ஓட்டிடலாம்னு நினைக்கிறேன் முக்காசி. சரிங்களா. ஏன்னா வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுக்கும். ஓகே, இதில் வந்து இந்த எஸ்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து 2 வேலெட் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலெட்லாம் வந்து என்னுடைய மெயின் வேலெட் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட செக்யூர் கோட் பாஸ்கோடை வந்து என்டர் பண்ண சொல்லும். சரிங்களா. என்டர் பண்ணிட்ட பிறகு உங்களோட மெயின் வேலெட் வந்து இங்கே காமிக்க ஆரம்பிக்கும். நான் சொன்ன பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஃப்ரேசஸ் எடுத்து வச்சிங்க பார்த்தீங்கன்னா, இங்கே தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 0.02 சோல் வச்சுருக்கேன் ஃபீஸ்க்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர் காயின்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து GMT அடுத்து வந்து USDCலாம் வச்சுருக்கேன். நான் எனக்கு டெய்லி ஏர்னிங்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து லிக்விடேட் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். சரிங்களா. ஏதாச்சும் எனக்கு அதர் கிரிப்டோஸ் வேணும்னா நான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சுக்கு மூவ் பண்ணி நான் லிக்விடேட் பண்ணேன். எனக்கு பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணால் பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். இல்லை வந்து அதர் கிரிப்டோஸ் வாங்கினா கூட நான் வாங்கிப்பேன். ஓகேங்களா. இங்கேருந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்கள் வேலெட்டை இப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே வந்து உங்களோட காப்பி, அதாவது உங்கள் அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கிட்டு இந்த வேலெட்டுக்கு என்னென்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட சோலை வந்து அனுப்பிடணும். எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா சோல் இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போதைக்கு மார்க்கெட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு NFT வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 14.5 சோல் அப்படி தான் போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலெட் அட்ரஸ்க்கு வந்து டெபாசிட் பண்ணிவிட்டு சொலானா பிளாக் செயினில் டெபாசிட் பண்ணிட்ட பிறகு சோலை டெபாசிட் பண்ணிட்டு இங்கே ட்ரான்ஸ்ஃபர்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டூ ஸ்பெண்டிங் வேலெட். சரிங்களா. ஸ்பெண்டிங் வேலெட் அனுப்ப போகிறீங்க. உங்களுக்கு வந்து 0ல் இருக்கும் ஸ்பெண்டிங் வேலெட்டில். இங்கேருந்து சோலை வந்து பார்த்தீங்கன்னா வேலெட் டு ஸ்பெண்டிங் வேலெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோலை வந்து ஆல் சோல் கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ சோல் இருக்கோ அது எல்லாமே இங்கே க்ரியேட் ஆகிடும். பட் இப்போதைக்கு நான் அனுப்பலை. இங்கே கொடுத்துட்டு இங்கே கன்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தீங்கன்னா
வித்தின் ஒரு 2 to 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பெண்டிங் வேலெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சோல் எல்லாமே வந்துடும். சரி, நான் இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு 15 சோல் சென்ட் பண்ணிங்கன்னா இங்கே 15 சோல் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, பேக் வந்துட்டு இங்கே மார்க்கெட் பிளேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கார்ட் ஆப்ஷன் இங்கே கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா, இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்கரே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 14.4 சோலில் கிடைக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாகர் இருக்குது, ரன்னர் இருக்குது. சரிங்களா, இது மாதிரிலாம் இருக்குது. என்னை பொறுத்தவரைக்கும் ஷூ எப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ரெசிலியன்ஸ் அண்ட் எஃபிஷியன்சி வந்து இப்போதைக்கு மெயினாக பாருங்கள். சரிங்களா, எஃபிஷியன்சி, இந்த ரெசிலியன்ஸ், இந்த லக், கம்ஃபர்ட் இதெல்லாம் எது எப்படி யூஸ் ஆகுது. சரிங்களா, ஷூ எப்படி பிக் பண்ணோம், இந்த காயினில் ஒர்த்தாக இந்த ப்ராஜெக்டில் வந்து இறங்கலாமா, ரிஸ்க் எவ்வளோ இருக்குது. சரிங்களா, ப்ராஜெக்ட் இன்னும் ஹைப் இருக்கா, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன். சரிங்களா, இப்போதைக்கு வந்து நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா முதல்ல போய் அந்த வீடியோவை செக் பண்ணுங்கள். அந்த பிளேலிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஐகார்டில் கொடுக்குறேன். அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க எல்லா வீடியோவும் செக் பண்ணுங்கள், மறக்காமல் செக் பண்ணுங்கள். சரிங்களா, நீங்கள் இறங்குறீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அது அப்போனா மட்டும் இறங்க முடியும். ஜஸ்ட் வந்து அவங்க வந்து உங்களுக்கு ஏர்னிங்ஸ் தராங்க, அதனால வந்து நீங்கள் உள்ளே இறங்கிட்டு லாஸ்ட்டாக வந்து மாட்டிக்கூடாது. ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஓவர் ஹைப்பில் இருக்குது. ஜிஎஸ்டி காயினும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பம்பில் இருக்குது, ஜிஎம்டி பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகிட்டே இருக்குது. இப்போதைக்கு அவங்க என்எஃப்டியும் பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் த ப்ரைஸில் இருக்குது சொலனா ஸ்கேன்லேயே. சரிங்களா, இதை விட ஏன் நான் வந்து சொலனா ஸ்கேனில் மெயினாக வாங்க சொல்கிறேன்னா, சரிங்களா, ஏன்னா வந்து பிஎன்பியில் விட இதுக்கு பார்த்தீங்கன்னா அதிக ப்ரைஸ் இருக்குது. அதாவது பிஎன்பி விட பார்த்தீங்கன்னா இங்கே கம்மி ப்ரைஸில் உங்களுக்கு என்எஃப்டி கிடைக்குது. சரிங்களா, அங்கெல்லாம் போனீங்கன்னா இதை விட ட்ரிபிள் த ப்ரைஸ். அதனால் இங்கேயே வாங்கிக்கோங்க. இங்கே வாங்கினீங்கன்னா நான் இப்பயும் சொல்கிறேன், நீங்கள் ஜாகர் சூஸ் பண்ணாலும் சரி, வாக்கர் சூஸ் பண்ணாலும் சரி, மற்ற எது சூஸ் பண்ணாலும் சரி, இங்கே வந்து பேஸ் ஸ்டாட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். எதுக்கு போனாலும் பேஸ் ஸ்டாட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இதுதான் வந்து இந்த ஷூ வந்து 0 லெவலில் இருக்கும்போது என்ன பாயிண்ட்ஸோ, இந்த பாயிண்ட்ஸ் தான் முக்கியமான பாயிண்ட்ஸு. சரிங்களா, அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. சரிங்களா, இதில் என்ன இந்த எஃபிஷியன்சி அண்ட் ரெசிலியன்ஸ் வந்து ரெண்டுத்தையும் கூட்டினா நியர்லி அரௌண்ட் வந்து 10 to 12 இருந்துச்சுன்னா நல்ல ஷூ சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 to 14 இருந்துச்சுன்னா தாராளமாக வாங்கிடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா, இதிலே பார்த்தீங்கன்னா வந்து ரன்னர்ஸ் இருக்குது. ஜஸ்ட் வந்து வேறு ஏதாச்சும் வாக்கர் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, அரௌண்ட் வந்து 8 ஸ்டாட்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜானது ஷூ. சரிங்களா, ரொம்ப மட்டமான ஷூலாம் சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான ஷூன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா ஜாகர்ஸ், இது மாதிரி வாக்கர்ஸ், என்ன உங்களுக்கு வந்து இதுவாக இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க. நல்ல ஷூவாகவே சூஸ் பண்ணுங்க, ஏன்னா அதில் தான் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் வரப்போகுது. சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து டெவலப் பண்ணி வச்சுருவேன். நீங்கள் சொன்னீங்க ப்ரோ ரெசிலியன்ஸ் அண்டு எஃபிஷியன்சி இங்கே பார்த்தீங்கன்னா 19, இங்கே ஒரு 9 இருக்குது, நியர்லி வந்து இதுவே பார்த்தீங்கன்னா 30 கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இங்கே பேஸ் கிளிக் பண்ணுங்கள், இதில் என்ன இருக்கோ அதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணி, இதுதான் பார்த்தீங்கன்னா பேஸ் ஸ்டாட்ஸு. சரிங்களா, அவன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்கே யூஸ் பண்ணிப்பான். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட விட ப்ரீஃபான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேட்டராக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோட எண்டில் ஒரு ஆக்டிவேஷன் கோட் தரதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவேஷன் கோடை பார்த்தீங்கன்னா நான் எப்படி தரப்போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஸ்டெப்னு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி உங்களோட இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து லெஃப்ட் பண்ணுங்கள். உங்களோட இமெயில் ஐடி லெஃப்ட் பண்ணிங்கன்னா ஓகே, இல்லைனா கூட வெறும் ஸ்டெப்னு கூட டைப் பண்ணுங்கள். அப்படி டைப் பண்ணிங்கன்னா உங்களோட மெயில் ஐடி கூட நீங்கள் வின் பண்ணிங்கன்னா உங்களோட மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்லேயே வந்து நான் கேட்குறேன். கேட்டு உங்களோட மெயில் ஐடிக்கோ இல்லை உங்களை வந்து பர்சனலாக என்னையே நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலும் சரி, நம்ம டெலகிராம் குரூப்பும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணாலும் சரி, காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஆக்டிவேஷன் கோடை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு தரதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்குள்ளே நான் முடிச்சிடுவேன். சரிங்களா, ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்குள்ளே யார் ஜெயிச்சாங்களோ அவங்கள பார்த்தீங்கன்னா நான் வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆக்டிவேஷன் கோடை நான் ஃப்ரீயாகவே தரேன். சரிங்களா, இந்த ஆக்டிவேஷன் கோடுக்கு இப்போதைக்கு ரொம்ப ரேராக இருக்குது. சரிங்களா, இப்போ இந்த ஆக்டிவேஷன் கோடுக்காக பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் 2 வாரம் வெயிட் பண்ணியிருக்காங்க, 1 வாரம் வெயிட் பண்ணியிருக்காங்க, சில பேர்லாம் இன்னும் கிடைக்கவே இல்லை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்பில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மோரோவர் பார்த்தீங்கன்னா 1 ஸ்டார் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க ரேட்டிங்ஸில். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.